நான் செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமார் வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2019 ஜனவரி 8 வானிலை இரவு 10 மணி நிலவரம். அதாவது இன்றுள்ள வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பபுக் புயல் செயலிழந்து தாழ்வு நிலையாக தற்பொழுது தாழ்வு பகுதியாக மியான்மர் கரையை தொட்டு மியான்மருக்கு மழையை கொடுத்து கொண்டிருக்கிறது. இது ஒரு நிகழ்வு. அடுத்தபடியாக இமயமலை மீது காஷ்மீர் மற்றும் ஆப்கானிஸ்தான், காஷ்மீர் பகுதியில் ஒரு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸும் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் பகுதியில் ஒரு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸும் நீடிக்கிறது. அடுத்தபடியாக இந்தியாவின் மையப்பகுதி, அதாவது மகாராஷ்டிரா நிலப்பகுதியில் ஒரு ஆன்டி சைக்ளோன் உயரழுத்தம் நீடிக்கிறது. உயரழுத்தம் என்பது கிளாக் வைஸில் சொல்லும். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் ஆன்டி கிளாக் வைஸில் புயல் போல தான் சொல்லும். அது ஒரு பனி புயல். இது ஒரு நிகழ்வு இருக்க, தற்பொழுது சுமத்ரா தீவு பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாகி இருக்கிறது. இது என்ன நிகழும், குளிர் எப்படி இருக்கும், மழை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். அதாவது இன்றுள்ள நிலைமையில் இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் 2 இருப்பதன் காரணமாக குளிர் அலை தீவிரமாகவே இருக்கிறது. மகாராஷ்டிரா பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய அந்த ஆன்டி சைக்ளோன் குளிர் அலையை தமிழகம் நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறது. இது இன்று 8ஆம் தேதி, நாளை 9ஆம் தேதி, 10ஆம் தேதி வரைக்கும் தான் இது அனுப்பும். பிறகு இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் நம்மை விட்டு விலகி வடக்கோ அல்லது வடமேற்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ நகர வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக குளிரலையின் தாக்கம் குறையும். இதன் காரணமாக சுமத்ரா தீவு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய அந்த காற்று சுழற்சி ஏற்கனவே அதாவது காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி புயலாகி பபுக் புயலாகி தமிழகத்தை நோக்கி வர வேண்டிய அந்த புயல் எதிர் நிகழ்வு, அதாவது ஆன்டி சைக்ளோன் காரணமாகவே தமிழகத்தை நெருங்கி விடாமல் அது எதிர்த்து தள்ளி மியான்மரை நோக்கி திசை மாற்றி அனுப்பிவிட்டது. அங்கும் கடல் வெப்பம் குறைவாக இருந்ததன் காரணமாக அது செயலிழந்து அது ஒரு லேசான மிதமான மழையை கொடுத்துவிட்டு மியான்மருக்கு கொடுத்துவிட்டு செல்கிறது. இப்பொழுதுள்ள நிலைமையை பார்த்தால் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் எதிர் நிகழ்வு, இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர் நிகழ்வு வடக்கு நோக்கியோ வடமேற்கு நோக்கியோ நகர்வதன் காரணமாக குளிரலையின் தாக்கம் குறையும். அப்படியே குளிரலை வந்தாலும் குளிரலையை பின்னோக்கி தள்ளும் அளவிற்கு வரும் காற்று சுழற்சி அமையும். காற்று சுழற்சியானது என்ற தமிழகத்திற்கு மழை கொடுக்கும் நிகழ்வு அல்ல, பொறுமையுடன் கேளுங்கள். அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலின் சுமத்ரா தீவு அருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய அந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி இலங்கைக்கு தெற்கு புறமாக நிலநடுக்கோட்டு பகுதியிலே அது மாலத்தீவை நோக்கி நகர்ந்து பிறகு அது சோமாலியா நோக்கி நகரும் வழியிலே இலங்கைக்கு தெற்கே வரும். இது வரும் 12ஆம் தேதி நெருங்கும். 13, 14, 15 தேதிகளிலே அது குமரி கடலுக்கு தெற்கே அது நகர்ந்து சொல்லும். அப்பொழுது இந்த ஆன்டி சைக்ளோன் விலகி சென்றிருக்கும் காரணத்தினால தமிழகத்தின் ஊடாக வடகிழக்கு காற்று, அதாவது அங்கிருந்து வரக்கூடிய ஒரு சுழற்சிக்கான வடகிழக்கு காற்று நுழையும். இதன் காரணமாக வரும் சனிக்கிழமை மேகம் சூழ தொடங்கும். ஞாயிறு திங்கள், அதாவது 13, 14ஆம் தேதி இலங்கையிலே மழை பெய்யும். தமிழகத்தின் இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதி, கடலோர பகுதியில் தூறல் காணப்படும். பிற இடங்களில் மேகமூட்டமாக காணப்படும். இதன் காரணமாக அதிகாலையில் காணப்படக்கூடிய குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். அதாவது உதாரணத்துக்கு இப்ப எல்லாம் நீலகிரி மாவட்டத்தில் 4 டிகிரியாக இருந்தது, இன்று 6 டிகிரியாக இருக்கிறது. வரும் நாட்களிலே, அதாவது வரும் 12, 13, 14 தேதிகளிலே வெப்பநிலை குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். அதாவது 8 டிகிரியாக மாறும். ஊட்டியில் கடலோர பகுதியில் 23, 22 இருக்கிறதெல்லாம் 24, 25ஆக உயரும். 18ஆக இருப்பதெல்லாம் 20ஆக மாறும். 15ஆக இருப்பதெல்லாம் 17ஆக உயரும் குறைந்தபட்ச வெப்பநிலை. அதிகபட்ச வெப்பநிலை, பகல் நேர வெப்பநிலை மேகம் சூழும் என்பதனால பகல் வெப்பநிலை ஒரு 28 டிகிரி இருந்ததால் 2 டிகிரி குறையும், 26ஆக குறையும். ஆகவே பகல் வெப்பநிலை குறையும், குறைந்தபட்ச இரவு நேர வெப்பநிலை அதிகரிக்கும். அது வரும் 13, 14 தேதிகளிலே. தமிழக கடலோரத்தில் தூறல் காணப்படும். ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பில்லை. அறுவடை விவசாயிகள் பயப்பட வேண்டாம்.
தூரும் வரும் ஞாயிறு திங்கள் 13, 14 தேதிகளிலே. அடுத்தபடியாக இது மேற்கு நோக்கி நகரும் பொழுது, அதாவது மாலத்தீவிலிருந்து சோமாலியா நோக்கி இந்திய பெருங்கடலில் நிலநடுக்கோட்டை நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தின் சிகரங்களிலே, அதாவது வால்பாறை, கொடைக்கானல், நீலகிரி மாவட்ட பகுதிகளிலே நனைக்கும் மழையோ அல்லது லேசான மழைக்கோ வாய்ப்பு இருக்கிறது வரும் 14ஆம் தேதி. இப்பொழுது புரிந்திருக்கும், பனி குறைந்தால் மழை கூடும் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆகவே நிச்சயமாக நிகழ்வுகள் வரும். அதாவது வரும் 14ஆம் தேதி ஒரு நிகழ்வு எதிர்பார்த்தோம், 31ஆம் தேதி எதிர்பார்த்தோம், அது செயலிழந்தது. 7ஆம் தேதி எதிர்பார்த்தோம், புயலாக மாறி பபுக்காக மாறி அது மியான்மர் சென்றது. வரும் 12ஆம் தேதியிலிருந்து, அதாவது பொங்கலுக்கு முன் 13, 14 எதிர்பார்க்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி காரணமாக கடல் ஓரம் தூரும், மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே நனைக்கும். பிற மாவட்டங்களிலே மேகமூட்டமாக காணப்படும், வெப்பநிலை பகலில் குறைந்தும் இரவு வெப்பநிலை குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகரித்தும் காணப்படும், குளிர் இல்லாமல் இருக்கும் வரும் சனி ஞாயிறு திங்களிலே. அடுத்தபடியாக வரும் அதற்கு 7வது நாள் 21, 22, 23 தேதிகளிலே மீண்டும் ஒரு நிகழ்வு வந்து ஒரு தூறலையோ நனைக்கும் மழையோ தூரும். நிச்சயமாக கடலோரம் தூர்வது கடலோர மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் தூரும் 21, 22 தேதிகளிலே. ஜனவரி மாதம் இறுதியிலே வரக்கூடிய நிகழ்வு நனைக்கும். பிப்ரவரி மாதம் லேசான மிதமான மழைக்கு வாய்ப்பு ஏற்படுகிறது தமிழகத்திற்கு. நிச்சயமாக பனி விலகும், வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் விலகும், எதிர் நிகழ்வுகள் விலகும் என்பதனால வெப்பநிலை உயரும். இரவில் பனியும் குளிர் இருக்காது, பனியும் பகலில் வெயிலும் இருக்கும். பிப்ரவரியில் குளிர்கால மழை 10 நாட்களுக்கு ஒரு மழை இருக்கும். நிச்சயமாக அதில் கூட ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலைகளோ ஒரு நிலையோ அல்லது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ உருவாகி அப்பால் சென்று தமிழகத்திற்கு மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தபடியாக மார்ச், ஏப்ரல், மே பிறந்தவுடன் கோடைகால மழை நிச்சயமாக நிகழ்வுகளுடன் தாழ்வு நிலையோ தாழ்வு மண்டலமோ உருவாகி 10 நாட்களுக்கு ஒரு மழை, நிச்சயமாக வாரம் ஒரு மழையாவது இருக்க வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்யாது. 10 நாளில் 2 நாள் 3 நாள் மழை பெய்யும், மீத நாட்கள் எல்லாம் வெயில் காணப்படும். ஆகவே மாதத்திற்கு குறைந்தபட்சம் 3 மழை இருக்கும், பிற நாட்கள் வெயில் இருக்கும். பெய்ய வேண்டிய மழை கோடையில் பெய்யும், இருந்தாலும் மழை காலம் போல் அபரிவிதமாக பெய்து விடாது. ஓரளவிற்கு, அதாவது இழப்பை ஈடுகட்டும், சராசரி மழையை ஓரளவுக்கு நெருங்கி கொண்டு வரும், ஈடுகட்டும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கையோடு இருப்போம். நன்றி.